இன்னுமா தின்னு முடிக்கல? இந்த 3 இட்லி வச்சு ஒரு 1 மணி நேரம் இருக்க மாட்டி? எம்மா எனக்கு 4 தின்னுடி சீக்கிரம். பட பட நீ 2 வாயில அள்ளி போட்டு படுக்க போயிருக்க நீ இப்ப. எம்மா ஏம்மா நாங்க ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டோம்லாம கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு வரோம். கொஞ்ச நேரமா இவ்வளவு நேரம் பார்த்தது காணாதா? 8 மணிக்கு பாண்டியன் ஸ்டோர் போடும்போது கொண்டு இட்லி வச்ச மிட்டி 9:30 பாரதி கண்ணமா முடிய போவு. இன்னும் இருந்து தின்னுட்டு இருக்கறிய. எம்மா என்ன கொஞ்ச நேரமா பிக் பாஸ் மட்டும் பார்த்துட்டு வந்திரியம்மா. பிக் பாஸ் பார்க்க வரீங்களா? பிக் பாஸ் ஸ்கூலுக்கு போய் வந்த உடனே கண்ணாடி இருந்து பார்த்துட்டு இருந்தியா? எம்மா அது நீ ஆத்துள்ளதுமா. அததாம ஸ்கூல் போயிட்டு வந்து பார்த்தோம். ராத்திரி அழகா இருக்குமா. இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு படுக்கமா. அழகா இருக்கும் அழகா. 2 நிமிஷத்துல தின்னுட்டு தட்டலாம் போட்டு அடுப்பு கரையில போடுங்க. போட்டுட்டு ஒருத்தி வீட்டை தூரு ஒருத்தி பாய விரி. எம்மா அப்பா வரது வரைக்கும் மாதிரி இருந்து பார்க்கமா. ஏட்டி அப்பா வர நீ யாராவுமா? நீங்க 2 தின்னுட்டு எழும்புங்க டிவி விட்டு. நாளைக்கு பள்ளி எடுத்து போகும்போது உயிரை லாட்டி வாங்குறியா? ஒரு நாளாவது சொல்லாம எழுப்பிட்டீங்க லாட்டி நீங்க. எம்மா நாளைக்கு சீக்கிரமே எழும்பிடுவோம்மா. கொஞ்ச நேரம் பார்க்க போறேம்மா. இப்ப அடிக்கிறதுக்கு தானே இவ்வளவு வேகமா வாரா? நானும் போறேன். முறைக்காத. உங்களுக்காண்டி தான மக்களே சொல்லியே நேரமே தின்னுட்டு படுத்த காலையில அழகா எழும்பலாம்ல. ஏம்மா என்னைக்கு காலையில நீ எழுப்புனதோட நாங்க எழும்பதானே செய்யும். ஒரு நாளாவது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வரமா. நேத்து அழகா இருந்திருக்கு. இன்னைக்கு என்ன நடக்கும்னு பார்க்க ஆசையா இருக்குமா. அவ்வளவு பிள்ளைல ஸ்கூல்ல வந்து பிக் பாஸ் கதை தான் சொல்லும் தெரியுமா. அவ்வளவு கதையும் கேட்டுட்டு இங்க வந்து பார்க்க இன்ட்ரெஸ்டாவே இல்லம்மா. ஒரு நாளாவது நாங்க பார்த்துட்டு போறோமா. ஏடி என்னைக்காவது ஒரு நாள் எம்மா பாத்திரம் எல்லாம் அழுக்கா இருக்குனா கழுவியம்மா. வீடு எல்லாம் குப்பையா இருக்குனா தூக்கமா. நீ உங்க வாயில வந்திருக்க மாட்டி. டிவி பார்க்கிறதுக்கு என்ன அக்கறையா இருக்கறியே? அதாட்டி உங்களுக்கு சோறு போட போவு. ஏ அம்மா ஆரம்பிச்சிட்டா. நாங்க தின்னுட்டு போறோமா. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. பட பட நீ அள்ளி தின்னுங்க. எம்மா நீ சாப்பிட்டியா? எம்மா என்ன மக்களே சாப்பிட்டியாம்மா? நான் அப்பா வந்தோடனே அப்பாக்கும் கொடுத்துட்டு தானே மக்களே சாப்பிடுவேன். நீங்க சாப்பிட்டுட்டு தட்டெல்லாம் கழுவி வைங்க மக்களே. நான் வாரேன். நேரமே படுப்போம். சீக்கிரம் தட்டை கழுவிட்டு வாட்டி கை கழுவண்டாமா. கழுவியாச்சு. ஜானி அம்மா நம்மள டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒத்தையில இருந்து பாப்பா பாரு. வா அம்மா என்ன செய்யானி பாப்போம். ஐயே அண்ணா வர திரும்பு திரும்பு. அவ கண்ணு முன்னதான் நடந்து போறா. இது கூட வாமா தெரியாது. தொடர் எடுத்துட்டாலும் என்ன மாதிரி எழுதியான்னு கதை. ஏ வாடா பாரு பாரு திரும்பு திரும்பு. எம்மா நீ சொல்லியது என்ன கேட்கவாம செய்ய திரும்ப திரும்பன்னு சொல்லியா? சும்மா பதட்டத்துல வருவு. அவியலுக்கு அங்க எப்படி இருக்கு தெரியல. பார்க்க நமக்கு தான் பதட்டமா இருக்கு. சரி போங்க மக்களே போய் படுங்கம்மா. எம்மா நீனும் வாமா. இப்ப இது முடிஞ்சிரமக்கா பார்த்துட்டு வாரேன். ரொம்ப சௌரியம். எங்களை போனி விரட்டிக்கிட்டு இருந்துல பாக்கா. சரி கொஞ்ச நேரம் இருப்போம். இப்பதான் முடிஞ்சிருமே பார்த்துட்டு போவோம். அப்படியா ஒருத்தரம் பார்க்காண்டா வாங்க. அம்மைக்கு ஓட்டத்தை பாரு. எடி டிவி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. யார் கடைசி வரவளோ அவதான் டிவி லைட் ஆஃப் பண்ணனும். எம்மா அவள கொஞ்சம் நிக்க சொல்லுமே. எனக்கு லைட் ஆஃப் பண்ண வர பயமா இருக்கா. எடி டிவி மட்டும் ஆஃப் பண்ணு. அப்ப என்ன வரல லைட் கடக்கதே. எரும மாடு எப்படி ஓடுது. தூத்திட்டியா மக்களே? தூத்துட்டேமா. கட்டலுக்கும் கீழலாம் நல்லா குனிஞ்சி தூத்தியாமா? தூத்தம்மா. கீழ படுக்க மத்திய மக்களே காத்தோலுக்கு எறும்பு எதுவும் பேரப்படாது. நல்லா தூத்தல்ல. தூத்துட்டேம்மா. எல்லாரும் தள்ளுங்க பாய விரிக்கிட்டு. என்ன தூக்கம். இரவு வந்ததா முதலில் பகலும் வந்ததா சொல்லு கொக்கர கொக்க. ஹே கொக்கர கொக்க. எதுக்கு இப்படி நடுசுல வந்து படுத்துறா? ஒரு கரையில போய் படு. அம்மா நடுசுல படுப்பா. உன் இடத்துல படுத்தனா அம்மா வந்தா நான் அம்மாட்ட சொல்லிக்கிடுவேன். நீ நடுசுல படுத்தா அம்மா எங்கோடி டீ படுப்பா. அம்மா அந்த கரையில படுப்பா இல்லனா இந்த கரையில படுப்பா. அப்பனா நீ இங்க படு இல்லனா வெளிய போய் படு. ஏன்ட்ட கேக்கா? எம்மா அங்க பாருமே இவள. யாமட்டி ஆரம்பிச்சிட்டியா? கஷ்டப்பட்டு பாயெல்லாம் விரிச்சு தலவாணி எல்லாம் போட்டுருக்கம்மா. இவ ஓடி வந்து நடுவுல படுத்துக்கிட்டா. யாமட்டி உன் இடத்துல படுக்க வேண்டியதானே. எம்மா எனக்கு கரையில படுக்க பயமா இருக்குமே. நீ இந்த கரையில படு அவள அந்த கரையில படுக்க சொல்லு. நான் உன்னை இவாட்ட படுக்க மாட்டேன். எம்மா நான் ஒன்ட்ட தான் படுப்பேன். அவள தள்ளி போ சொல்லிட்டு நீ நடுவுல வந்து படு. சத்யா பயமா இருக்குனா கட்ல போய் படு. உறங்கிய நேரத்துல சண்டை இழுக்காங்க. அப்பா வந்த பிறகு கட்லுக்கு போறம்மா. அது வரைக்கும் நான் நடுவுல படுத்துக்கிடியே. ஜானி அப்பா இப்ப வந்துருவா மக்களே. அது வரைக்கும் அவ படுத்துட்டு போட்டு. என்னைக்கு இவ இப்படி தானே செய்யா? ஒரு கரையில படுக்கல என்னைக்காது. சரி இன்னைக்கு ஒரு நாள் பேட்டு போட்டு மக்கா. நாளையில இருந்து நான் பாத்துக்கிடியே. ஆமா டெய்லி இதே சொல்லு. நாளைக்கு பாத்துக்கிடியே நாளை கழிச்சு பாத்துக்கிடியே. நீ கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா சொல்லு கொக்கர கொக்கோ. ஹே கொக்கர கொக்கோ கொக்கர கொக்கோ. ஹே கொக்கர கொக்கோ. எம்மா வாயை மூடிட்டு படுக்க சொல்லு. காத்துக்கு வந்து வாணி கத்துற சிறையா இருக்கு. வாயை மூடிட்டு படாமட்டி. அந்த பிள்ளை படுக்க இடம் தந்திருக்கலாம். ஏம்மா நான் இப்ப என்ன செஞ்சேன்? பாட்டு தானமா படிச்சேன். சை வெக்கமே இல்ல. வெக்கங்கட்டவா. நான் விரிச்ச பாயில வந்து படுத்து கிடக்கிறதுக்கு கூசாது பொழுக்கு. நான் தானே வீட்டை தூத்தேன். வீடு தூத்ததுக்கு மேல தானே நீ பாய் போட்டுருக்கா. அப்ப உனக்கு கூசல்
எடி என்ன ஆமா அவள ஒண்ணும் சொல்லிராத என்னையே யாசு எடி தலிபா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து படுக்க விட்டா நீங்க யா உயிரெல்லாம் வாங்கி விடுவீங்க அப்படியே சொல்லி சொல்லி நீ நடிச்சுக்க வந்து படுத்துட்டல எம்மா என்னைய பார்த்து படுமா ஏன் இவளுக்கு இருக்க முடியாது படுத்த 5 நிமிஷத்துல உறங்கிறிய அடுத்து என்ன நடக்குன்னு கூட ரெண்டு பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஒருத்தி கட்டில் கடியில வரியா ஒருத்தி கால் கடியில வந்துறியா உங்களுக்கு எதுக்கிட்ட இந்த சண்டை எம்மா வாங்கிட்ட படுத்து உன் மேல காலு கை போட்டாதாம அழகா உறக்கம் வருது ஆமாமா எனக்கும் அப்பதான் உறக்கம் வருது ஏன் ஆமா ஏன் வாணி வாயை பழந்துகிட்டே இருங்க நான் உறங்க போறேன் எம்மா நீனா சின்ன பிள்ளையில இதே மதானமா பாட்டிட்டையும் தாத்தாட்டையும் படுக்கிறதுக்கு சண்டை போட்டிருப்பா இப்ப மட்டும் யாமே எங்க மேல கோவப்படியா ஆமாட்டி நான் சண்டை போட்டேன் இப்படி உங்களை மேல சண்டை போட்டா அந்த நாள்ல எங்க அம்மா எங்க தலையை திருக்கி போட்டிருப்பா ஏமா பாட்டி அவ்வளவு கொடூர வரவியல காலையில முழிச்சதுல இருந்து பம்பரமாரம் கறங்கிட்டு வருவோம் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் தொடத்து போயிருவாங்க நானும் எங்க அக்காலும் பயிரி சோறு கறி எல்லாம் பொங்கி வச்சுக்கிட்டு மாட்டோளுக்கு தண்ணியும் காட்டி என்ன அழகா குளிச்சுட்டு எடுத்துட்டு இருப்போம் தெரியுமா ஆமா உங்களுக்கு படிக்கவும் வேண்டாம் எழுதையும் வேண்டாம் அழகா மாட்டெல்லாம் பார்த்துட்டு ஜாலியா இருந்திருப்பிய நாங்க அப்படியா காலையில எழும்பினோடனே ஒரு 20 கிலோ இருக்கும் அந்த பேக்கை தூக்கி போட்டுட்டு ஸ்கூலுக்கு வாடியோம் அங்க போயிட்டு 4 மணிக்கு தான் திறந்து விடியாவ வந்ததோடி கொஞ்சோண்டு சோத்த தந்து டிவியை பார்க்க வைக்க அம்மா இருந்தாலும் மறுபடியும் எழுதுங்க படுங்க அப்ப நாங்க இப்படித்தானே இருப்போம் நாங்க நீ என்னைய சாட்டாத எனக்குலாம் பள்ளி எடுத்து போறது சந்தோஷமா தான் இருக்கு ஒன்னே மாதிரி பள்ளி கல்லிக்கு தான் அப்படி இருக்குமா இருக்கும் வாங்கிட்டு நான் இப்ப என்னதான் சொன்னேனாட்டி நான் அம்மட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அம்மட்ட பேசும்போது நானே சொல்லு நாங்க நீ என்னைய சாத்தி இழுக்க நான் நாங்கன்னு சொன்னது ஒன்னியே இல்ல என்னைய தான் சொன்னேன் என் கை என் கால் என் தலை எல்லாத்தையும் சேர்த்து நான் நாங்கன்னு சொன்னேன் நான் என்னைய எப்பவும் மரியாதையா நாங்கன்னு தான் சொல்லுவேன் ஆமா உனக்கு நீயா மரியாதை கொடுத்தாதானே உண்டு வேற யார் தருவா மரியாதை எனக்கு யாரும் மரியாதை தரான்டா உன் வேலையை மட்டும் பாரு என்ன நீ சொல்லுமே மாடு மேய்ச்சிட்டு அப்புறம் என்னமா செய்வா ஏடி சோத்துக்கு தண்ணி ஊத்துனனா எம்மா சொல்லுமே நான் என்னது கேக்க நீ என்னது சொல்லியா ஏடி என்னதடி சொல்லுன்னு சொல்லிறியா வேற பாட்டிட்ல என்ன வேலை எல்லாம் செய்வா எம்மா பாட்டிட்ல நிறைய மாடு உண்டுன்னு சொன்னால அப்ப நீ சின்ன வயசுல பாக்கெட் பால் எல்லாம் குடிச்சிருக்கே மாட்டாளா அப்பம்லாம் பாக்கெட் பால் உண்டுனே எனக்குலாம் தெரியாதுடி சே அந்த காலம் அழகா இருக்கும் பத்தியம்மா அழகா மாடுலாம் மேய்ச்சிட்டு காட்டோடி திரிஞ்சிருப்பிய பத்தியா நானும் அந்த காலத்துல பிறந்திருந்த ஸ்கூலுக்கே போயிருக்காண்டாம் எம்மா பத்தியா அவ எதை சொல்லியா நீ ஏடி படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லிட்டி ஒரு 4 மாடு வாங்கி உடியே மேய்ச்சிட்டு திரி அதுக்கு எதுக்கு அந்த காலத்துல போய் பிறக்கணும் இந்த காலத்துலயே மாடு மேய்க்கலாம் சொல்லிட்டி உடனே மாடு வாங்கி உடியே எம்மா ஆட்டுமா 4 மாடு வாங்கி விடுமா நம்மளும் டெய்லி பாக்கெட் பால் தான் குடிச்சிட்டு இருக்கோம் ஜானி அழகா மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வீடு வீடா பால் ஊத்திட்டு வருவா அதுக்கப்புறம் ஜானி எல்லாரும் கூடுவாங்க அக்கா எங்க வீட்டுக்கு 1 லிட்டர் பால் எக்கா எம்மா அவளை சும்மா இருக்க சொல்ல பத்துக்க இல்லனா சமட்டி தள்ளிடுவேன் சும்மா இராமட்டி நீனா எம்மா நீனே இப்ப சிரிக்க தானே செஞ்சா ஏடி நீ சொல்லிதான் அப்படிதானே இருக்கு மாடு மேய்க்க ஆசையா இருக்கு பல எடுத்து போற பிடிக்கலங்கா அப்ப 4 மாடு வாங்கி விடியே மியாயி ஆமா மியாயி மாடு எவ்வளவு வருமானம் தெரியுமாட்டி மாட்டோட அருமை தெரியாம நீங்க சிரிக்கிறீங்க இன்னைக்கு 1 லிட்டர் பால் 38 ரூபா ஆமா பத்தியமா 1 லிட்டர் பால் இப்பமே 38 ரூபா மாடு மேட்சி பால்லாம் நடக்கும்போது எப்படியோ ஒரு 50 ரூபா வந்துரும் சுவானி எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் சீக்கிரம் பணக்காரி ஆயிருவா நான் வீடு வீடா பால் ஊத்தி பணக்காரி ஆவதோடி நீ கோயிலா போய் பிச்சை எடு அதோடி சீக்கிரமே பணக்காரி ஆயிருவா சரி எடி தூங்குங்க நாளை பல்ல எடுத்து போணும் இவ்வளவு நேரம் அவ பேசுனா ஒண்ணுமே சொல்லாம நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப நம்ம ஒரு வார்த்தை சொன்ன உடனே தூங்குன்னு சொல்லு தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா அது பிரிச்சாலும் பாலோட தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா நீ மாடு போல உழைக்கலையே அட மனுஷனையே நீ பொழைக்கலையே வந்தேன்டா பல்லுக்காரன் அட்டா புத்து மட்டை கட்டி ஆட்ட போடுறேன் புல்லு கொடுத்தா இப்ப யாம சவுண்ட் நான் பாட்டு தான படிச்சேன் வாயை மூடிட்டு பாடு கட்டி புல்லு கொடுக்க வரலாம் புல்லு ஒருத்தி சண்டை இழுக்காம இருக்க மாட்டாங்க காலையில எழுப்பும்போது எவளாவது ஒரு சத்தத்துல எழும்பாம இரு சத்யா ஜானி எல்லாரும் இங்க தான் இருக்கோம் வாங்க வாரது 11 மணிக்கு ஏலம் போடியாவ சோறு போட்டுட்டேன் வேண்டாம் நேராயிட்டு நீ வெளியே சாப்பிட்டுட்டேன் நீ சாப்பிட்டியா எல்லாரும் சாப்பிட்டாச்சு அப்ப லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து பாடுங்க எப்ப அம்மா சாப்பிடவே இல்லப்ப போய் சொல்லியா நாங்க கேட்டதுக்கு அப்பா வந்த உடனே சேர்ந்து சாப்பிடுவேன்னு சொன்னா எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் எனக்காண்டி பாத்துட்டு இருக்காத சாப்பிடு நீ போ போய் சாப்பிட்டுட்டு வா வேண்டாங்க ஒரு 4-5 மணி காலம் நான் சாப்பிட்டேன் என்ன வயிறு பசிக்கல போட்டதுங்க மாச்சு பிடிச்சு தானே இருக்கா நான் வேணா போட்டு வரட்டா வேண்டாம் நீங்க உங்க போக்குல இருங்க சும்மா இரு கொஞ்சோண்டு போட்டு வரேன் என்ன நேர ஆயிட்டு இனி சாப்பிட்டா செமிக்காத நெஞ்சுக்கே நிக்கும் சரி இரு அப்போ ஒரு கப்பு பாலாவது ஆத்திட்டு வரேன்
என்னைய விட்டுருங்க. மக்களே என்னம்மா சுவானி உனக்கு என்னம்மா? சோனி என்ன வாங்கிக்க. பால் குடித்தால் உடம்புக்கு பலம், பால் குடித்தால் உன் தேகம் மின்னும், உன் கண்களை காக்கும் குரல் வலைகளை காக்கும், பால் உந்தன் வளர்ச்சிக்கு உதவும். சூச்சு டிவி குழந்தை பாடல்கள். அந்தால ஒளிஞ்சி. இப்ப எதுக்கு அந்த பிள்ளைய அடிச்சா? அவ போக்குல எல்லாம் பட்டு பிடிச்சிட்டு இருக்கா. உனக்கு என்ன? இதுல இருந்து பாருங்க. எனக்கு என்ன உனக்கு என்ன நிக்கிட்டு. இத குடிச்சிட்டு பாடு. அதுல கொண்டு வைங்க. என்ன மக்களே நீ குடி.